மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான அந்த காலை வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு மீண்டுமாக கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்கவும், ஆண்டவரே அந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் பலப்படவும் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து வர்ற உம்முடைய மேலான அந்த கிருபைக்காக ஆண்டவரே கொடான கொடி சோத்திரம். ஆம் கதாவே, மாமிசம் பலம் உள்ளது, ஆண்டவரே பலவீனம் உள்ளது, ஆவியோ ஆண்டவரே அது ஜீவன் உள்ளது என்றும் ஆண்டவரே அது ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கதாவே, நிச்சயமாக மாமிசமான அந்த சரீரத்திலே நாங்கள் இருக்கிறபடினால் பலவீனங்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே அந்த ஆத்மாக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதனால் தான் கதாவே உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே அந்த ஆழத்தை நோக்கி கூப்பிடுமானால், ஆண்டவரே அந்த ஆதியிலே அந்த ஜீவன் எங்களோடு அந்த வார்த்தை இருக்குமானால் நிச்சயமாக கதாவே அந்த இனத்தையோடு சேரும் என்ற வண்ணமாக அந்த வார்த்தையை சந்திக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக கதாவே தருமையான நேரத்திலே நீர் பேச போறமுடைய வார்த்தைக்காக உமக்கு சோதரம். அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலோடு கதாவை ஒப்பிட்டு பார்த்து அந்த வார்த்தையோடு நாங்கள் நிச்சயமாக நடப்போமானால், நாங்கள் இருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய சிந்தையிலே நாங்கள் இருந்தோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே அங்கே யோவானுக்கு நீ சொல்லும் போது அந்த வண்ணமாக உம்முடைய வார்த்தை உரைக்கிறது. அந்த வண்ணமாக நிச்சயமாக கதாவே அந்த ஆவியை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாக கதாவே அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் பேசத்தக்கதாக நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வார்த்தையை திருப்புவோம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 15 மட்டும் நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17 மட்டும் நாங்கள் வாசிப்போம். சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியிலே இராதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீர் ஒன்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். ஆமென், ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். அங்கே நேற்றைய முந்த நாளும் தேவன் எங்களோடு இடைப்பட்டார். ஆமென். தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு வாசம் இருந்து ஆராதிக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் செய்தார். இன்றைய நாளிலும் தேவனுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே உடன்படிக்கை
என்ற ஒரு தலையங்கத்தை நான் போட விரும்புகிறேன். ஆனா அந்த தலையங்கம் எனக்கு அவ்வளவாக நான் நான் சிந்தையில வைத்திருக்கிற அந்த காரியம் வார்த்தை வரையல. அப்ப அதனால அதுக்கு சரியான பொருள் வரல. ஆனாலும் உடன்படிக்கை என்ற ஒரு தலையங்கத்துல நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது அந்த உடன்படிக்கை எப்படி ஏற்படுத்தப்பட்டதென்றும் அந்த உடன்படிக்கையானது எந்த வண்ணமான ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை, அதாவது அந்த மீட்பின் ஊழியத்தை செய்து இழந்து போனதை எப்படி அது கொடுத்தது என்பதும் அந்த இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த உடன்படிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பண்ணும்போது தாவீது ஒரு தேவன் அல்ல, தாவீது ஒரு ராஜா அல்ல, தாவீது எந்த பலத்தோடும் அவன் இல்லை. ஆனால் இந்த உடன்படிக்கையானது ஏற்படுத்தும் போது ஒரு விசுவாசத்தினாலே அது தேவனுடைய அந்த அபிஷேகத்தை, தேவன் அவனோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த நான் சொல்றத கேட்டாதான் நான் சொல்ல வர போறது புரியும். ஏனென்றா நாங்க ஒவ்வொரு கோணத்திலே தேவன் வழி நடத்துற விதமாக நாங்க பார்க்கிறோம். போன வாரமும் நாங்க போன 2 நாளைக்கு முதலும் நாங்க அந்த உரியாவுடைய காரியம் பார்க்கலாம். அது வினோதமா வந்த சகோதரர்களும் சொன்னாங்க, நாங்க எத்தனையோ முறை கேட்டிருக்கோம், ஆனா இந்த முறை அது இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது என்பதை நாங்க கண்டுகொண்டோம். ஏனென்றா இந்த வேதம் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது. ஆமென். அது ஒவ்வொரு காரியத்துக்கூடாக எங்களோடு அது பேசுகிறது. ஏனென்றால் அது வேதம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடினால்தான் தேவன் தன்னுடைய மனவாட்டியை அவர் உருவாக்கினார். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதாவது வெளிப்பாடு, ரெவலேஷன் மீது அங்கே சபையை கட்டுப்பேன். அப்ப பாருங்க, தீகர் சொல்றார், இந்த முழு வேதாமமும் மனவாட்டியில அது வெளிப்பட வேண்டும். ஆமென். ஏனென்றால் அவள் வார்த்தையாயிருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களோடு அதை என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பிரதிபலிக்க வேண்டும். அதனால்தான் தீகர் சொல்றா, நீங்க வேதத்தை ஜனங்கள் வாசிக்க மாட்டார்கள், அதனால்தான் தேவன் என்ன செய்தாரா, வேதத்தை எங்களுடைய இருதயத்திலே எழுதினார். ஆமென். அப்ப அந்த வேத வார்த்தையின்படி நாங்க நடக்கும் போது ஜனங்கள் தேவனை கண்டுகொள்ளுவாங்க. ஆமென். எங்களோட வித்தியாசத்தை கண்டுகொள்ளுவாங்க, எங்களோட இயல்பை கண்டுகொள்ளுவாங்க, எங்களோட பேச்சை கண்டுகொள்ளுவாங்க, எங்களோட நாகரிகத்தை கண்டுகொள்ளுவாங்க. எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்வாங்க, கண்டுகொள்ளுவாங்க. அதனாலதான் திகசோ ஒரு வீட்டுக்கு நான் போனாலே அந்த வீடு எந்த ஆவியினாலே இருக்கிறது என்பதை நான் என்ன செய்வேன், கண்டுகொள்வேன். அவங்க போட்டு இருக்கிற போட்டோ, ஏன்னா அவங்க வச்சிருக்க வீட்டின் அலங்காரத்தை வச்சு இவங்க எந்த ஆவியினால அவங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பது. ஏனென்றால் நாங்க எதை கணம் பண்ணி கொண்டிருக்கோம், எதை நாங்க நிச்சயமான ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம் என்பதை நாங்க கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் நாங்க கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல, கிறிஸ்து தேவன் ஒரு நோக்கத்துக்காக தேவன் தண்ட மனவாட்டியை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அது எங்கட சித்தத்தை செய்யல, அவருடைய சித்தத்தை. ஆமென். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்த இந்த பூமிக்கு வந்த வேளையிலே அந்த வார்த்தையை அவர் என்ன செய்தார், நிறைவேற்ற வந்தார். ஆமென். அதனால தனக்காக எதையும் அவர் எடுக்கல, இந்த பூமியிலே தன்னுடைய ஜனத்தை மீட்கிறதுக்காக பிதாவினுடைய, அதாவது தேவன் ஆதியிலே சிந்தையாக வைத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றவே அவர் என்ன செய்தார், வந்தார். ஆமென். அதே போலதான் நானும் நீங்களும் அவருடைய சிந்தையிலிருந்து இந்த பூமிக்கு வந்திருந்தா அவருடைய சித்தம் தான் எங்களுக்கு முன் குறிக்கோளா இருக்கும். ஆமென். அதனால நாங்க அவருடைய சித்தத்தை செய்யற ஜனமா இருப்போம். ரைட். இப்ப நான் பொருளை மாறி போறோம். ரைட். அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை, இப்ப நாங்க என்ன செய்வோம், ஒரு ஆளோட ஒரு உடன்படிக்கை பண்ணினா அவர்கிட்ட கிடைக்குமென்றாதான் நாங்க என்ன செய்வோம், பண்ணுவோம். ஆமென். அல்லது அவர் ஒரு அதிகாரத்துல இருந்தாதான் நாங்க என்ன செய்வோம், ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். ஆனா இந்த யோனத்தான் உடன்படிக்கை பண்ணும் போது தாவீது ராஜா இல்ல. ஆமென். அவன் என்ன செய்யறான், ஓடி ஓடி கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் என்ன செய்யறான், காரியங்களாக போறான். ஆனா கவனிங்க பாருங்க, இது இல்லாட்டி நீங்க ஆரம்பம் மெதுவா போறனா அல்லது என்ன சொல்றான் தெளிவா பேசலையா, நீங்க முகமெல்லாம் இப்பயே சுருங்கிட்டு கொஞ்ச நேரம் போனா டக்குன்னு மயங்கிடுவீங்க. ஆமென். ஏன்னா ஏதாவது குறைபாடு இருக்கா, ஏன்னா நீங்க தான் சொல்லுவோம், ஏன்னா அப்படிலாட்டி எழுந்துருங்க. ஏன்னா இது ஒரு எப்படி நீங்க கேட்க மாட்டீங்க, தேவன் தான் கிருபை செய்கிறார். ஆமென்.
ஏனென்றால் ஒரு ஆழமான காரியங்களை நாங்க வளர்ந்து வரும்போது தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமே, இது நாங்க இந்த சத்தியத்தை அறியும் போதுதான் சத்தியம் எங்களை விடுதலை ஆகும். நாங்க இந்த பாயிண்ட் எல்லாம் கடந்துட்டேன். இப்ப நான் ஒரு ஆழத்தை பேசிக்கொண்டிருக்கேன். ஆமே, ஏன்னா எங்களுக்கு தேவன் எதை பேசுறாரோ நாங்க அதை மட்டும் பேசுவோம். ஏன்னா ஒரு குறிக்கோளுக்காக நாங்க 2 வாரம் இந்த சபையானது எதை விசுவாசிக்கிறது என்பதை நாங்க ஆணித்தரமாக போதித்தோம். ஏன்னா நாங்க போதிக்கிறதுல உறுதியா இருக்கணும், போற சபையில வார்த்தை உறுதியாக இருக்கணும், நாங்க நம்புறதுல உறுதியாக நாங்க இருக்க வேணும். அதுக்காக இப்ப நாங்க அப்படி அல்ல, எந்த நோக்கத்துக்காக, எந்த மனிதர்களுக்காக அல்லது ஒரு ஆளை அங்க ஹர்ட் பண்றதுக்காக நாங்க பேசல. தேவன் ஒரு வார்த்தையை தரும்போது அது ஊழியக்காரனோட பேசும்போது அது உங்க மத்தியில வரும். ஏன்னா தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது சும்மா கொடுக்க மாட்டேன். ஆமே, அது யாருக்காவது போகும். ஒருவேளை அது யாருக்காவது சம்பவித்து கொண்டிருந்தாலும் அந்த மனிதனுக்காக பேச மாட்டேன், வேறொருவனுக்காக அவர் என்ன செய்வேன், பேசி கொண்டிருப்பார். ஆமே, ஆனா நாங்க நினைப்போம் எங்களுக்காக, ஆனா அதை போல ஒரு 10 பேர் இருப்பான். ஆமே, அதுதான் தேவனாயிருக்கிறார். ஆமே, அவர் நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதனால பாருங்க, இப்ப இந்த ஆழத்தை என்ன, இந்த தலையங்கம் சரியா வரையில. தலையங்கம் வந்தாதான் அதுல ஒரு கவர்ச்சி இருக்கு. அப்ப இந்த உடன்படிக்கை என்றா கோமனா இருக்கும் இதண்டும். ஆனா இந்த உடன்படிக்கை இப்ப நான் சொல்ல வார அர்த்தம் என்னன்னா, இந்த உடன்படிக்கை ஆனது இப்ப பாருங்க, ஆபிரகாம் தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ண, அதுல பவர் இருக்கு. யாரு? அது தேவனாயிருந்து. ஆனா இந்த பூமியில இருக்கிற ஒரு மனிதன் அவனுக்கு இல்ல, ஓடிட்டு இருக்கு, அவனுக்கு பின்னால கொஞ்சம் பேர் இருக்கிற, இப்ப சாவானன்னு தெரியாது, ஒன்றுமே இல்லை, ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனா யோனத்தான் பாருங்க அதிகமா நேசிக்கிறான். ஆமே, அதிகமா அந்த தாவீதை நேசிக்கிறான். அவனும் ஒரு ராஜகுமாரன் தான். இவன் என்ன செய்யறான், இவன் ராஜகுமாரன் அல்ல, யாரு? தாவீது. ஆனா பாருங்க, தண்ட அப்பாவோடு தனக்கு தான் அவன் எதிரியா இருக்கான். தனக்கென்று எதிரி மீனிங் என்ன அர்த்தம் என்றால், இப்ப சவுலேன் தாவீதை பகைக்கிறான், இவன் வந்துருவான். இப்ப அவன் என்ன சொல்றான், ராஜ்ய பாரம் மட்டும்தான் இன்னும் மீதியா இருக்கான். அப்ப அப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்யறான்டா, யோனத்தான் தாவீதை என்ன செய்யறான், நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு உடன்படிக்கையும் பண்றான். என்ன, நீர் இந்த பூமியில என்ன செய்ய, ராஜ்ய பாரம் பண்ணும் போது உங்களுடைய சத்துருக்களை தேவன் எல்லாரையும் கொண்டு போடக்குள்ள நீர் எனக்கு தேவை. பாருங்க, இது என்னத்தினால உண்டானது? காணாம இருக்கும் போதும் தேவன் அபிஷேகம் அவன் மீது இருக்குது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஏனென்றா ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யும் போது, இப்ப உதாரணத்துக்கு நிக்கதேம இயேசு கிறிஸ்துவோட சொல்றான், தேவன் ஒரு மனிதனோடு இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். அப்ப அதே போல பாருங்க, தாவீதை யோனத்தான் அந்த பார்வையில தான் பாக்குற. ஏனென்றா கோலியாத்தை விழுத்திட்டு வந்துட்டான். இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவன் என்ன செய்யறான், இருக்கிறான், தேவன் அவனோடு நடக்கிறார் என்பதை யோனத்தானுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் நிச்சயமா கர்த்தர் இவனோடு இருக்கிறார். ஆனா அவனுக்கு பாருங்க, இவன் பலமுள்ள ராஜகுமாரனா இருக்கிறான். ஆனா பாருங்க, இவன் வருவான் என்பது அவனுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதான் நாம காணாததை விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான். ஆமேன். அப்ப பாருங்க, தேவனுடைய அபிஷேகத்தோடு இருந்து ஒரு மனிதனை நாங்க நேசிக்கும் போது அது தேவனுடைய வார்த்தை. அப்ப பாருங்க, யோனத்தானுக்கு, அதாலதான் வேதம் என்ன சொல்லுது, 1 யோவான் 5 என்ன சொல்லுது, தேவனால் பிறந்தவன், அது என்ன சொல்லுங்க, தேவனால பிறப்பித்தவன் இடத்துல, அது வாசிங்க, வருது இல்லை, ஆரம்பிச்சாதான் வரும். வாசிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அடுத்ததையும் வாசி. அந்த 1-2 வாசி. அடிக்கடி பாக்குறேன்னா இது தெரிஞ்சிருக்கும். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். ரைட், அடுத்து, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, நாங்க தேவன் தாங்களை பிறப்பித்திருக்கிறார். அப்ப பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன செய்யணுமா, அவரால பிறப்பித்தவனிடத்திலும் என்ன செய்யணுமா, அன்பு கூறுவோம். அப்ப பாருங்க, யோனத்தான் தேவனால பிறந்த மனிதன், தேவனை நேசிக்கிறவன், தேவனுக்கு பயந்தவன்,
முன்னுக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய யுத்தங்களை காரியங்களை வந்து வல்லமையா வந்து ஜெயித்து அவன் என்ன முடியாத எல்லாமே அவன் வந்து என்ன செய்தான், ஜெயித்த ஒரு மனிதன். அதே நேரத்தில் அவன் ஆணையிடும் போதும் பாருங்க, கத்தரை வச்சுதான் அவன் என்ன செய்யறான், ஆணையிடம். கத்தர் இதுக்கு சரியாக அவர் என்ன செய்வாராம், செய்வாராக. ஒருவேளை நீர் வாக்கு மாறினா அதுக்கு உமக்கு நீதி செய்வா. பாருங்க கத்தர். அப்ப அவன் என்ன செய்யறான், இந்த வல்லமையை கொண்டு ஒரு மனிதன் செய்யும் போது அவன் என்ன செய்யறான், அவனை நேசிக்கிறான். அப்ப பாருங்க, தேவனுடைய கற்பனைகளின் படி நாங்கள் செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளோடும் நாங்க நேசிக்கிறோம், அன்பு இருக்கின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் பவுல் சொல்றான், அன்பு இல்லாவிட்டா ஒன்றுமே இல்லை. அப்ப பாருங்க, யோனத்தான் வந்து அவ்வளோ ஒரு அங்கே பராக்கிரமசாலி கூட அவனோட யுத்தம் பண்ணவும் அவனோட இயலாது. ஏன்னா அவன் முன்னுக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ யுத்தங்களை செய்த மனிதன், அவன் சாக வேண்டிய மனிதன். நான் இப்ப வாசிக்கக்குள்ளதான் நினைச்சேன்னா, தேவன் ஒரு மனிதனை காப்பாத்துறதுக்காக தேவன் அவனை காப்பாத்தி வர ஜனங்கள் தப்பி வைக்கிறான். பொண்டு சாமுவேல் 14 பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, யாரு சவுல் வந்து ஒரு கட்டளையை போடுறான், என்னண்டா ஃபாஸ்டிங் இருந்து யுத்தம் பண்ணணும். அப்ப என்ன நடக்கும், அவங்க யுத்தம் பண்ணி ஏலாது ஃபாஸ்டிங். இது வந்து யோனத்தானுக்கு தெரியா, புரியுதா? அப்ப யோனத்தானுக்கு தெரியா. அப்படியே காட்டு வழியா போகல பாத்தீங்கன்னா தேன் வந்து ஒளியிட்டு இருக்கு. ஒளியினோன்னு அவன் என்ன செய்ய, டக்குன்னு குத்தி போட்டு சாப்பிட்டான். சாப்பிட்டவன பக்கத்துல இருந்தவன் சொல்றான், இத சாப்பிட்டவன் வந்து என்ன செய்யணுமா, சாகுவணும். ஏன்னா அவன் சொல்லிட்டான், அது யாரா இருந்தாலும் சாகுறதான். ரெண்டோனை பார்த்தா யார் சாப்பிட்ட, தண்டை புள்ள வந்து செத்துட்டான். இது வந்து என்ன நடக்குது, வேலைக்காரன் சொல்றான். ஆனா வந்து என்ன நடக்குது வந்து பாத்தீங்கன்னா, என்ன நடக்குதுண்டா, அதை வாசிங்க. என்ன செய்யறாண்டா, ஜனங்களை பாருங்க, கவனிங்க. இது வந்து ஒரு ஆழமான போய் உங்ககிட்ட அந்த கருத்து இருக்கா என்றதை பார்க்கணும். அதே நேரம் நிறைய பொருள் வரப்போது, நான் எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆழம் வந்து உங்களோட தான். பாருங்க 14 வாசிங்க. ரைட், 45 வாசிங்க. அது அந்த கதை வேணாம், நாங்க அந்த பாயிண்ட மட்டும் வாசி. 45 வாசிங்க. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாம். இல்ல மேல 44 வாசி. அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது, அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிலும் தரையிலே விழ போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். ஆமென். இது புல்லரிக்குதா உங்களுக்கு? பாருங்க அந்த வசனம் எப்படி எழுதியிருக்கு, யோனத்தான் சாகாதபடி என்ன செஞ்சாங்களா, வாசிங்க. ஜனங்கள் தப்புவித்தார். அப்ப அவங்க சொல்றாங்க, இதுக்கு ஆணையிடுறாங்க. ஏன்னா பாருங்க, ஆனா வாக்கு கொடுத்து அதை என்ன செய்யணும், தேவனுக்கு செய்துதான். அவன் சவுல் சொல்லிட்டான், என்ன நீ சாகதான் நீ வேணும், ஏண்டா இல்லாட்டி எனக்கு தேவன் வந்து சரிக்கு சரியாக அவர் என்ன செய்வார். அப்ப ஆனா ஜனங்கள் எழும்பி சொல்றாங்க, இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை செய்த மனிதன் என்ன, அதனால அவனோட மயிர் கூட என்ன செய்யக்கூடாது, கீழே வந்து விழக்கூடாது. இது வந்து கத்தர் பேருல நாங்க ஆணையிட்டப்ப சவுலுக்கு பயம். ஏன்னா ஜனங்கள் நினைச்சா இவரை தட்டி விட்டுருவான். ஏன்னா ஆனா வந்து அவன் என்ன சொல்றான், இல்ல அவன் ஏண்டா நீதிக்காக செய்த ஒரு மணி. அதே போலதான் பாருங்க, என்ன செய்யறான், இங்க தாவீத வந்து பகைச்சிட்டு இவன் கொல்ல முடிச்சிட்டு இருக்கிறான். அவங்க சவுல் கேட்கிறான், இங்க இருந்து சிஐடி யாருன்னு. அப்ப பாருங்க அவன் என்ன சொல்றான், இங்க யாரா, உள்ளுக்குள்ளே என்ன செய்யறான், ஒரு உளவுத்துறை இருக்குது. பார்த்தா யாரு, மகன் தான் உளவுத்துறை. அப்ப பாருங்க, இதுலயே நாங்க பாடத்தை கற்றுக்கொள்ளணும். என்னத்துக்காக, ஆனா வேற உளவுத்துறை இருக்கக்குள்ள கொலை பண்றாங்க. ஆனா இது யாருக்கு உதவுறாங்க, அபிஷேகத்துக்கு இருக்கிற மனிதனுக்கு. பாருங்க எந்த போராட்டம் நடக்கு, ராஜ்ய போராட்டம். இப்ப இவனை விட்டு வச்சா இவன் வந்துருவான் ராஜா. ஆனா இவன் யோனத்தாண்ட ராஜ்யமும் இல்லாம போகும், அப்பாவுடைய ராஜ்யமும் இல்லை. அதே நேரம் வேதத்துல நாங்க கடைசி பாயிண்ட்ல பாப்போம் என்னன்னா, தாவீதும்
சவுலும் ஜோனத்தானும் வந்து அதிகமா நேசிச்சாங்க. மரணத்துல கூட அவங்க பிரியல. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். ஆனா பாருங்க, அந்த பாசம் இருந்தாலும் இங்க ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் தேவ நீதிக்கு நடக்கும் போது இங்க இருந்து இவன் எரிச்சல் பொறாமையினால ஒருவன் அவனுக்கு எதிராக கொள்ளக்குள்ள இங்க இருந்து ஒரு தூதுவர் இவன் என்ன அப்டேட் பண்றான், இங்க வாரான், விடத்துல வாரான், உன்னை கொல்ல போறான், நீ தப்பு என்று. அது மாத்திரமில்ல, தன்னை உயிரை விட அவனை என்ன செஞ்சானா நேசிச்சு. இப்ப உங்களுக்கு போய் விளங்க நினைக்கிறேன். ஏன்னா இப்ப பாருங்க இந்த ஆழம். அப்ப பாருங்க, அவன் ஒரு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறான், என்ன செய்யறான். ஆனா இவன் வேற குடும்பம், என்ன வேற சபையன்று வேற காரியம். ஆனா இவன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான், கத்தர்ற ஆணையை கொண்டு இவன் நடப்பிக்கிறான். ஆனா இங்க இருந்து என்ன நடக்குது, வேவு வந்து அவனை காப்பாத்துறது. அப்ப பாருங்க, இப்ப எங்களுக்கு சில நேரத்துல இது சரியா புலையா, ஏன்னா நம்ம துரோகம் என்று நினைப்போம், இது துரோகமாறியா வருது. இவன் பாருங்க என்ன செய்யறான், இவன் வந்து ஏனண்டா அவன் யாரு, தேவனால அபிஷேகம். அப்போ வார்த்தைக்கு முரணாயிருந்தா இவன் செய்தாது என்ன செய்ய தவறாயிரு. ஆனா கத்தர் அவனை அபிஷேகிச்சு கத்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது இவன் என்ன செய்யறான், இங்க இருந்து மெசேஜ கொடுக்கும், ஏன் சாகாதபடி. அப்ப பாருங்க, இவன் என்ன செய்யணும், யாரா இருந்தாலும் கொல்லப்படணும் பார்த்தா மகன், புரியுதா? அப்ப பாருங்க, அப்ப ஏனண்டா தேவன் அவனை தப்பி வைத்து வாரேர். ஏனண்டா தாவீதுக்காக அவன் வந்து அங்கே என்ன செய்யறான், உயிரிலும் மேலாக நேசித்தான். தாவீத தேவன் அபிஷேகிக்கப்பட்டபடினால அவன் என்ன செய்தான், காரியத்துல நடந்தான். அதே போல தாவீதும் அப்படிதான் இருந்தான். என்ன சவுளை கொள்ள எத்தனையோ முறை வந்துச்சு. அவன் என்ன சொல்றான், அபிஷேகிக்கப்பட்ட மனிதனை நான் வந்து என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. அப்ப ஒருவன் என்ன செய்யறான், சவுளை கொண்ட ஒரு மனிதன் என்ன செய்யறான், வந்து கேள்விப்பட்டோன்னு அவன் என்ன செய்யறான், அவனையும் வெட்டி கொள்றான். என்னத்தை சொல்லி கொள்றான், கத்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை நீ எப்படி கை துணிஞ்சு கொண்டான்னு பாருங்க, அவனையும் கொள்றான். புரியுதா உங்களுக்கு? சவுல் செத்துட்டான், கவனிங்க, இதெல்லாம் ஒரு பாடம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நாங்க சத்தியத்தை அறிவோம், நன்மையோ தீமையோ காரியமா இருந்தாலும் நாங்க யாரா இருந்தாலும் உத்தமமா நடக்கணும். எந்த அபிஷேகமா இருந்தா, கொம்பு அபிஷேகமோ குப்பி அபிஷேகமோ யாரா இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும், அதை நாங்க செய்ய முடியும். புரியுதா உங்களுக்கு? கொல்லவே முடியாது. அப்ப அவன் என்ன செய்யறான், கொண்டபடினால ராஜாவா ஆகுற போது அவன் வந்து சொல்றான், ஓடி வந்து நன்மையான நியூஸ் தான் சொல்றான். ஆனா இவன் சொல்றான், நீ வந்து என்ன செய்யப்பட்டிருக்காது, என்னதான் இருந்தாலும் நீ அபிஷேகித்த மனிதனை நீ என்ன செஞ்சிருக்க, பட்டயத்தினால நீ கொண்டிருக்க கூடாண்டு அவன் என்ன செய்யறான், அந்த காரியத்தை அவன் செய்யறான். ரைட். இப்ப நாங்க பொருளுக்கு என்ன வரையல். ரைட். அப்ப பாருங்க என்ன காரியம், இந்த உடன்படிக்கை எப்படி உருவாகுது. அப்ப பாருங்க, இந்த நேசத்தை குறிச்சு ஒரு வாசிப்பு. அப்ப பாயிண்ட் எல்லாம் பாருங்க. அப்ப பாருங்க, அவன் ஒரு காரியமா இருந்தாலும் இதே நேரம் 18 வாசிப்போமா பாருங்க, 18 ஒன்றையும் வாசிப்போம். அவர் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனாத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். வாசி. மூன்றாம் வசனம். யோனாத்தான் ரைட், 2 3 வாசி. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனாத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆமென். பாருங்க, 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கை பாத்தீங்கன்னா தாவீது அவனோட பண்றான். என்ன உடன்படிக்கைண்டா, நீ என்ன வந்து என்ன செய்யக்கூடாது, தகப்பன்ட்ட இருந்து காப்பாத்தோன்னு என்ன நீ என்ன செய்யக்கூடாது, கொல்ல கூடாது. ஆனா கீழே அவன் சொல்றான், எல்ல ஏதாவது ஒரு தவறு இருந்தா நீ என்ன செய்யணும், வாசிங்க. அதையும் வாசிப்போம். அதுலயா இருக்கு, அதுல இல்ல போல. சரி, அப்ப அத பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு காரியம் தவறு என்னிடத்துல இருக்குமெண்டா நீ என்ன செய்யலாம், என்ன கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீ என்ன செய்யணும், அங்கே காப்பாத்தணும்ன்ற ஒரு உடன்படிக்கை. அடுத்ததை பாருங்க, அடுத்த 19 வாசிங்க. நேசத்தை பார்த்துட்டு டாக்கண்டு போவோம். சவுலின் குமாரத்தியாகிய மேராள் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேலோகாத்தியானாகிய ஆதனியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள்.
சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை சிநேகித்தாள். ரைட் ரைட், அது பாருங்க. அது வந்துட்டு அந்த நேசம் அந்த 2வதுல தான் இருக்கேன். நான் வாசிச்சிட்டீங்க தானே? அது சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ, அதை வாசிங்க. 2:19. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து. ரைட், காணும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு வாசனை இப்ப நீங்க 18ல பார்க்கக்குள்ள பாருங்க, முன்னமே தாவீது கோலியாத்தை கொண்டு அவனோட இருந்து ஒவ்வொரு காரியங்கள் செய்யக்குள்ளே யோனத்தானுக்கு என்ன வந்துட்டு, நேசம் வந்துட்டு. அதுக்கு பிற்பாடுதான் நீங்க 18ல கீழே பாத்தீங்கன்னா ஜனங்கள் பாடுறாங்க. பெலிசேனை கொண்டு திரும்பி வந்த போது ஜனங்கள் என்ன சொன்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்றோன அன்று முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாய் என்ன செஞ்சானாம், பார்த்து கொண்டான். அப்ப அதனால பாருங்க, அதுல இருந்து தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்ன செய்யறது, அவனை தொடர்றதுன்றதை நாங்க பார்த்தோம். அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கை, முதலாவது உடன்படிக்கை என்றா நீங்க அறிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு என்ன என்ன உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு வேதாமம் என்ன உடன்படிக்கை. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்னது, இரத்தத்தினால உண்டான, அதாவது ஆடு மாடு அந்த முதலானவையெல்லாம் கொண்டு என்ன செய்யப்பட்டது உடன்படிக்கை. புதிய ஏற்பாடு எதுனால, அவருடைய ரத்தத்தின், அதான் கோமினியனுக்கு வாசிக்குள், இது என்னுடைய புதிய ரத்தத்தினாலே உண்டான என்ன செய்யப்படுகிறது உடன்படிக்கை என்று அது சொல்லப்படுது. மத்தேயுல நாங்க அதை வாசிக்கலாம். அப்ப பாருங்க, இப்ப ஆங்கில வேதாமம் வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன எழுதி இருக்கிறது, நியூ டெஸ்டமெண்ட் என்ன அப்படிதான் எழுதப்படும். அப்படி என்ற என்ன அர்த்தம், உடன்படிக்கை. தமிழ் வேதாமத்துல புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஆனா ஆங்கில வேதாமத்துல பாத்தீங்கன்னா த ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் எழுதியிருக்கு. நான் இன்றைக்கு பார்த்துட்டு வந்தேன். அப்ப பாருங்க, உடன்படிக்கை என்றா என்ன அர்த்தம், அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைக்கப்பட்ட உடன்படிக்கை. அதான் தீங்க சொல்றேன், பழைய ஏற்பாடுல என்ன உடன்படிக்கை, மிருகத்தினால். ஆனா புதிய ஏற்பாடுல அவருடைய ரத்தத்தினால். இப்ப நாங்க ஏன் அதை பார்க்க போறோம்னா, தேவனும் எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். ஆனா அவர் ராஜ்யத்துக்கு வரல, ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமே, அதனால நாங்க காணாதது என்ன செய்துட்டோம், விசுவாசிக்கிறோம். அதே நேரம் இந்த செய்தி வேறொரு கோணத்துல மேவிசேத்தன்னு நான் எடுத்திருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், அது எப்படி மீட்பின் அந்த மேவிசேத்துக்கு எப்படி வந்தது. இன்றைக்கு நாங்க உடன்படிக்கையை பார்த்து அந்த மீட்பின் ஊழியத்தை நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ரைட், அடுத்தது 20 எடுங்க. 20ல தான் நாங்க இப்ப என்ன செய்தோம், அந்த காரியத்தை நாங்க வாசிச்சோம். வாசிங்க அது 20. யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். ஆமென். அப்ப பாருங்க, அந்த வண்ணமாக அவன் என்ன செய்யறான்டா, உயிரை பார்க்கிலும் அவன் என்ன செய்யறான், நேசிக்கிறான். ஏன் அவன் அதை நேசிக்கிறான்டா, தேவன் அவனோடு இருக்கிறார். அப்ப அதான் பாருங்க, திகழ்ச்சியர் அவன் பாருங்க, தண்ட அப்பாவுக்காக, தண்ட ராஜ்யத்துக்காக, தண்ட குடும்பத்துக்காக அதை பார்க்காம தேவண்ட ஒரு மனிதனுக்காக அவன் என்ன செய்யறான், நேசிக்கிறான். அதே நேரம் தகப்பல்ல நேசம். புரியுதா உங்களுக்கு? அவன் ஏன்டா அதை நீங்க அதை வேதத்தை வாசிச்சாதான் புரியும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை திரும்ப, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ல இருந்து வாசிங்க கடைசி மட்டும். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். ஆமென். பாத்துங்க, எப்படி இருந்தாங்களாம், பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். அடுத்தது, மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. ஆமென். மரணத்துல கூட 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒன்றாதான் சாகுறாங்க. கழுகுகளின் பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களின் பார்க்கிலும் பலரும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். கழுகை பார்க்கிலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை கற்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். ஆமென். வாசி. போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். ஆமென். பாருங்க, அவன் என்ன சொல்றான், தன் சகோதரனை போல அவன் என்ன செய்தான்,
நேசித்தான். பாருங்க, என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். வாசி. நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். ஆமென். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தா. அடுத்த வாசி. உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஆமென். அவன் என்ன சொல்றான்? உன் சிநேகம் ஆச்சரியம். அதுக்கு ஏன் சொல்றான் பாருங்க அடுத்த வசனத்தை. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. ஆமென். பாருங்க, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா. ஒரு பெண் ஆணை வந்து அதிகமா நேசிப்பாங்க, அந்த இயல்பு தேவன் வைத்திருக்கு. ஆனா இவன் ஒரு ஆணா இருந்து அவன் என்ன செய்யறான்டா, அந்த தாவீத அதிகமா நேசித்தான். அப்ப அதாவது ஸ்திரீகளின் நேசத்தை பார்க்கிலும் என்ன, உன்னுடைய நேசம் வந்து அதிகமா இருந்து அவன் என்ன சொல்றான், தன் சௌரனை. அதான் பாருங்க, அதான் சௌர சிநேகம், திகர்சேனை. இதை நாங்க இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். அதான் திகர்சே, இதுதான் உண்மையான சௌர சிநேகம். இன்னைக்கு யாராவது இருப்பாங்க, ஒரு ஆண் வந்து ஒரு ஆணை இந்த மாதிரி நேசிப்பாங்களா? ஆனா பரிசுத்தாவியை பெற்ற திகர்தான் சொல்றேன். நான் அதான் 1 யோவான் 5 வாசிச்சேன். ஒரு பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதன், தேவனால பிறந்த மனிதன், தேவனுடைய மனிதன், அவன் என்ன செய்வான்? நேசிப்பான். அவனுக்காக அவன் என்ன செய்வான்? வாழ்வான். ஏன்னா தேவன் அவனை அபிஷேகித்திருக்கா, தேவன் அவனோட இருக்கிற. அது மாத்திரம்ல 2 பேர். இங்க பாருங்க, தாவீதும் அப்படிதான் நேசிக்கிறான், அபிஷேகிக்கப்பட்டவன். அதே நேரம் பாருங்க, மற்றவனும் அவன் என்ன செய்யறான்? தாவீத நேசித்தான். பாருங்க, இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து பொதுவாக இருந்து கடந்து போதாம இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியமா இருந்தா பொதுவா எனக்கும் எந்த வேலையும் என்ற ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை வந்து நாங்க வேதத்துல பார்க்கிறோம். அதான் வேதம் வந்து எங்களுக்கு மெச்சிங் ஆகும். எங்களோட என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் பொருந்து போகும்போது அந்த நேசம், அப்படி ஒரு அன்பு இருக்கும் போதுதான் அங்க தேவன் இடப்பு. அது நீங்க அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள்ளால இருக்கிற அந்த அபிஷேக அன்பை நீங்க நேசிக்கிறீங்க பாருங்க. அதுதான் நிச்சயமாக. அதான் சொன்ன, ஸ்திரீகளின் நேசத்தை பார்க்கிலும் என்ன, உன்னுடைய நேசம் வந்து அதிகம், உன்னுடைய காரியம் வந்து எப்படி இருந்ததா? ஆச்சரியமா இருந்து. அப்ப பாருங்க, அதே போலதான் இயேசு கிறிஸ்து பூமியில யோவான் அப்படிதான் நேசிச்சு. ஏன்னா யோவான் அவருக்கு அன்பானவனா இருந்தான், அதனாலதான் இயேசுவும் அவனிடத்துல அன்பா. ஆனா சீசர்கள்ல மற்றவங்களும் அன்பா இருந்தாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவி. அப்ப அதனால என்ன செய்யறான் பேதுரு? அந்த என்ன பெரிய ஆள் போல அவன் பேசினா, ஆனா என்ன செஞ்சிட்டான்? ஓடிட்டான். ஆனா என்ன நடந்துச்சு? மேலறையில இருக்கக்குள்ள பரிசுத்தாவி வரக்குள்ள அவருக்காக உயிரையும் கொடுக்க அவங்க என்ன செஞ்சாங்க? துணிஞ்சான். புரியுதாங்க? அப்ப ஏனண்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன அவருக்காக, அவரை போல நாங்க சாகிறதுக்கும் தகுதி இல்லைன்னு அவங்க என்ன செஞ்சாங்க? எங்களை தலகுலாக தொங்க விட்டு சிலுவையில அறையுங்கன்னு சொன்னாங்க. ஏனண்டா அப்ப பாருங்க, அது என்ன காரணம்? ஓடினாங்க, அபிஷேகிக்கப்பட்டிருந்தாங்க, ஓடி போனாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? பரிசுத்தாவில். அதே போலதான் இன்னைக்கு ஆண்கள் வந்து இன்னைக்கு இந்த ஊழியத்துல வந்து ஒவ்வொரு மனிதனும் அந்த என்ன செய்யணும்? சிந்திக்கவும். புரியுதாங்களா? ஒவ்வொரு இந்த சபை மாத்திரமல்ல, எந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியத்துல எந்த மனிதன் இருந்தாலும் யோனத்தான போல இருக்கும். அதுதான் உண்மை. தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற பாகுபாடு இல்லாம என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் நேசிக்கும். நான் இன்றைக்கு வந்து பாருங்க, ஒரு அன்பு அப்படி இல்லை. என்ன, ஒரு சபையோட கதை காட்டி அது ரிஜெக்ட். என்ன, மற்றவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? போன் எடுக்க மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க யாருமே. ஏனண்டா அது எதிரி. ஆனா யோனத்தான் அப்படியா இருந்தா? யோனத்தானால இருக்கல. ஏனண்டா அவனுக்கு விளங்கிட்டு, இவன் சவுல் தாவீதுட்ட எதுவுமே இல்லை, வாசிக்க நேரம் இல்லை. வாசிங்க, இன்னைக்கு போனா நீங்க அப்படியே வாசிச்சு பாருங்க, 18 இருந்து துவங்குங்க. வாசிக்க விட மாட்டீங்க. என்னன்னா அது அப்படியே இன்ட்ரெஸ்டா போகுது. ஆமே, அந்த ஸ்டோரியே வந்து இன்ட்ரெஸ்டா போகுது. இப்ப ஒரு நிதானமா இருக்கக்குள்ள படி. சும்மா இன்றைக்கு 5 அதிகாரத்தை வாசிக்கணும் அப்படி வாசிச்சீங்கன்னா மண்டையிலே ஏறாது. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து விடிய இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே விட மாட்டீங்க. நான் இன்றைக்கு பார்த்து ஒத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து போனேன். ஏன்னா இன்றைக்கு தான் எடுத்தேன். அப்ப பாருங்க, அப்ப எடுக்க இரவுல ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கு விடியதான் முழுக்க முடிச்சேன். ஏனண்டா 2ஆம் அதிகாரத்துக்கும் போகும். அப்ப பார்த்தாதான் அந்த செய்தி வரும். அப்ப பாருங்க, காரியங்களை பார்க்கும்போது அந்த இன்றைக்கு ஜனங்கள் பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொரு அந்த சௌரர்களும் இருக்கிற நிலையில் அப்ப பாருங்க, ஒவ்வொருவரும் அந்த என்ன செய்யணும்? அந்த நேசம் அவங்களுக்குள்ளாக வரும். அந்த இயல்பு வரும்போது ஒரு ஊழியக்காரனும் ஒரு தேவண்ட மனிதனும் தங்களோட உயிரை போல அவங்க என்ன செய்யணும்? நேசிக்கும்.
அந்த நேசம் வர மட்டும் அந்த உடன்படிக்கை வந்து சரியா, அந்த நேசம் வந்து என்ன செய்யணும், அந்த வண்ணமாக இருக்கணும், அந்த அன்பு அவங்களுக்குள்ளாக இருக்கணும். ரைட், இப்ப வாசிச்சது அது கடைசியும் வாசி. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினார்கள். எதை வாசிச்சேன்? 2 சாமுவேல் 1 கடைசியா அதை வாசிச்சுட்டு இருந்தான். அப்ப பாருங்க, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாமே அழிந்து போயிடுச்சு. அப்ப பாருங்க, தாவீது எப்படி நேசிச்ச, இதுக்கு யாரு அவன் எதிரியா இருந்து. ஆனா யோனத்தான் பாருங்க, அதுக்குள்ள இருந்து அவன் என்ன செய்தான், அவனை நேசித்தான். ஏன் அவனுக்கு நேசம் வந்தது? அவன் தேவன் அபிஷேகிச்சு, அவன் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்ப பாருங்க, அதே போல பாருங்க தாவீதை நேசிச்சு, ஏன்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அப்ப அவன் மறுபடி பிறந்தபடினால தாவீது ஆட்டோமேட்டிக். இப்ப இன்றைக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா பலர் இருக்கிறான். ஆனா நாங்க அறியாத ஒரு நேசத்தை செய்யறோம். என்னன்னா, ஒரு மனிதன் செய்தியில நடக்கக்குள்ள பாருங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கோ தெரியா, ஆனா அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. என்னன்னா, ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடந்தா அவனை நான் அறியாமலே அவனை வந்து நான் நேசிக்கிறேன். ஆமே, அவனோட பேசணும், அல்லது அவங்க ஸ்திரீகளா இருந்து அவங்களோட பேசணும், ஒரு காரியம் வந்து அவங்களோட வார்த்தையை குறித்து அறியக்குள்ள விசாரிக்கிற வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆமே, அது ஒரு மனிதனுக்குள்ளாக அது என்ன செய்யப்படணும், வரணும். வராட்டி வந்து நாங்க வந்து இப்படியே போறோம்டா இங்கேயோ ஒரு தவறு. ஏனண்டா வேதம் அதான் சொல்லுது, 1 யோவான் 5 அததான் வேதம் சொல்லு, அததான் யோவான் சொல்ல. ஏன்னா அவன் அன்பானவன். நீங்க யோவான் சுவிசேஷம் பாத்தீங்கன்னா அன்பு தான். நீங்க எல்லா வசனத்தையும் இன்றைக்கு எடுத்து போய் பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு அன்பு வந்துதான் போகும். நீங்க 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அன்பு தான். அடுத்த போனி பாருங்க, அப்படியே அன்பு தான். அவன்கிட்ட வந்து ஏன்ற அவன் வந்து அன்பு, அவன் வந்து அன்புக்கு அடையாளமா இருக்கான். இயேசுவும் அவனை நேசிச்சு, யோவான் நேசித்த இயேசு என்று எழுதாம வேதம் இப்படி எழுதி இருக்குது, இயேசுவுக்கு அன்பான. ஆமென். அப்ப பாருங்க, இயேசுவும் என்ன நேசிக்கிறவங்களை நானும் நேசிக்கிறேன். அப்படிதான் வேதம். அதான் வேதம் என்ன சொல்லுது, அவர் எல்லாருக்காக மாதிரி தான். அப்படியா வெளிப்பாடு சொல்லுது? வெளிப்பாடு என்ன சொல்லுது? அவர் தம்முடைய ஜனத்துக்காக அவர் மரித்தார். அது வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியும் அப்படித்தானே சொல்லுது. ஆனா யார் ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பது தேவன் அறிந்து. அது போல அதே போல இந்த சபையானது இருந்தாலும் ஆணோ பெண்ணோ இன்னைக்கு பாகுபாடு இல்லாம நீங்க நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அதுல பெண்கள் தான் வந்து 100க்கு 100%. ஆமே, ஏன்னா அது எல்லா பெண்களும் இல்லை, நான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட. ஆனா ஆண்கள் வந்து அது காணாது. இந்த ஊழியத்துல வந்து ஒரு காரியம் வந்து காணாது. ஏனண்டா அந்த நிச்சயத்துக்குள்ள வந்து நீங்க வரணும், வந்துதான் அதை என்ன செய்யணும், உங்களுக்குள்ளால ஒரு காரியம் வந்தாதான் இது என்ன செய்யப்படும் வந்து அதுக்கான உங்களை குறை சொல்லல. ஆனா அந்த நேசத்தை நான் விரும்புறேன். நானும் ஒரு மனிதன் தான். ஆமாம், அதே போல நீங்களும் ஒரு மனிதன், நானும் உங்களை நேசிக்கணும். நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க, நீங்க விரும்புவீங்க. ஆனா அந்த நேசம் வார்த்தையில கட்டப்பட்டு ஒரு அந்த வார்த்தைக்காக நிற்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தாலும் நாங்க என்ன செய்வோம், நேசிப்போம். அப்படி இருக்கு அவங்களுக்கு காணும். நீங்க யாரையாவது மற்ற சபை இந்த சபை என்று சொல்லல, யாரா இருந்தாலும் நீங்க நேசம் வரும், ஒரு விசாரிப்பு வரும். இன்னைக்கு அதிகமா இல்லை அது. அதனால வந்து ஜனங்களுடைய காரியம் வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அன்பை எதிர்பார்க்கிறாங்க. பேருக்காம இருக்காங்களா, ஒரு விசாரிப்பை எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ஒரு அன்பா விசாரிச்சு அழுதுருவாங்க. ஏனாண்டா அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கு, துக்கம் இருக்கு. அப்ப அந்த நேசம் வந்து அது வரும். அப்ப அது ஆணோ பெண்ணோ அது என்ன செய்யணும், அந்த விசாரிப்பு ஒரு காரியத்தை நாங்க நேசிக்கும். அதே போல நீங்க நிறைய பேர் நம்புறீங்க. சில பேர் வந்து அன்பு செலுத்தக்குள்ள நீங்க வந்து உங்களோட பேர்ல அப்பாண்டு அடிக்கக்குள்ள எனக்கு அது ஒரு சந்தோஷம். அப்படி பிள்ளைகள் இங்க அடிச்சிருக்காங்க, தாய்மார்கள் வந்து பிள்ளையே தந்திருக்காங்க, ஏதாவது நடந்தா நீங்க தான் இந்த 2 பிள்ளைங்க, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம். அப்படி இருக்கிறாங்க இங்க குடும்பங்கள். அது எனக்கு ஒரு ஆச்சரியம், சந்தோஷம். ஆமென். அதுக்கு நாம் வந்து அப்படி தேவன் தான் அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு துணை நிற்கணும். ஆமென். ஏனென்றா அது எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் அந்த காரியத்துல என்ன. ஆனா தேவன் நிச்சயமா உங்களை நடத்துவார். அதுல நான் வார்த்தைக்குள்ளாக இருக்க மாட்டேன், அந்த காரியத்தை நான் செய்வேன். ரைட். அப்ப பாருங்க அந்த அன்பு பாருங்க, அதான் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அன்பு யோனத்தானுக்கும் யாருக்கும் இருந்தது, அது தாவீதுக்கும். ஆனா அந்த உடன்படிக்கை செய்யப்படும் போது பாத்தீங்கன்னா அவன் வந்து எதுலேயுமே இல்லை.
ஆமேன். ஆனா அதே போல ஒரு நாள் மணவாட்டி ராஜ்யத்துக்கு வருவாள். ஆமேன். நாங்க ஆளுவோம் என்பதை நாங்க அறிந்திருக்கோம். அப்படி யாரெல்லாம் அவங்க வருவாங்கன்னு விசுவாசிச்சு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தா அப்படியானவங்களை நேசிப்பாங்கண்டா அந்த உடன்படிக்கை காக்கப்படும். ஆமேன். ஏனென்றா அந்த பவரை தேவன் தந்திருக்கிறான் உங்களுக்கு. எனக்குன்னு நான் சொல்லல, உங்களுக்கு எல்லாருக்கும் தான் இது செய்யும். முழு உலகம் இருக்கிற எல்லாருக்கும் அது செய்து. எந்த மணவாட்டி இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு இங்க மட்டும் இல்ல, அது எங்க இருக்கு? முழு உலகமும் மணவாட்டி. இது ஒரு மனிதனுக்காக கொடுத்த ப்ரொமிஸ் இல்லாம இது முழு எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமா இருக்கு. ஆமே. என்ன வேதம் சொல்லுது? நீங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களான்னு என்ன செய்யறான் பவுல் கேட்கிறான். நீங்க ஒரு நாள் உலகத்தை என்ன செய்வீங்க? நியாயம் விசாரிப்பீங்க. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? அதிகாரி. அதே போல பாருங்க, யோனத்தான் தெரியும் ஒரு நாள் அங்க வருவான். ஆமே. அதனாலதான் அந்த உடன்படிக்கை. அப்ப பாருங்க, அந்த உடன்படிக்கை செய்துட்டான். பாருங்க அந்த நேசம் எப்படி இருந்தது. யோனத்தான் எப்படி ஜனங்கள் காப்பாத்தினாங்க. ஏனென்றா அவன் அப்படி பராக்கிரமசாலியா இருந்து பெரிய ஒரு யுத்தத்தை அவன் என்ன செய்தான்? மேற்கொண்டான். காரியங்களை செய்து வந்தான். அதனால ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அவனை நேசிச்சாங்க. தேவன் பாருங்க, சாக கூடியவன் அப்பாவே நின்றான், சாகணும் என்றான். ஆனா ஜனங்கள் சொல்றான், இல்ல அவன் சாக கூடாது. ஏனென்றா இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்ய. ஏன்னா தேவன் ஒரு மனிதனுக்காக அவனை வைத்திருந்தார். ஆமே. அதே போலதான் தேவண்ட காரியம் உங்களை பாதுகாத்து காரியங்களை வரும். ஏனென்றா தேவண்ட ஜனத்துக்கு உதவி செய். அததான் அங்க போய் யார் சொல்ற? முருகதா என அவர் சொல்றான், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா என்னையா இஷ்டவேலுக்கு வேறொரு இடத்துல இருந்து தேவன் ரட்சிப்ப கொண்டு அவைக்கு பயம் ஏன்னா அவங்க அந்த ராஜ்ய மேசியாவோடு நாங்க ஆளோணும் அவன் வீசுவார். ஆனா அவள் இப்ப உலகத்துல ஒரு பட்டத்து ராணியா இருக்கிறான். அப்ப ஆனா அவ என்ன செய்ய? அவன்ட அந்த காரியம் செங்கோல் வராம அவ என்ன செய்யலாது? போயல். ஆனா இந்த வேர்டை போட்டோன்னு, இந்த வார்த்தையை போட்டோன்னு என்ன நடக்குதா? பயப்படாம போற. உவாஸ் அவ சொல்ற, என்ன சொல்ற? நீங்க எனக்காக உவாசிங்க. ஆமே. நானும் உங்களுக்கு அதுக்காக பாருங்க அந்த ஜெபம் பாருங்க. ராஜா அவளை கண்டோன்னு என்ன செஞ்சிட்டான்? டக்குன்னு செங்கோலை நீட்டிட்டான். இல்லாட்டி அவன் நீட்டினாதான் போகலாம். அப்ப அவள் அனுமதி இல்லாம வாரா. ஆனா அந்த ஜெபம் ஒரு ஜெயத்தை கொடுக்குது. ஆமே. அந்த ஜெபிக்கிறா பாருங்க. அப்ப இதுக்கு என்ன காரியம்? அந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? நீ இதுல மௌனமா இருக்கலாம். என்ன செய்யலாது? இந்த காலத்துல நீ என்ன செய்யலாது? மௌனமா இருக்கலாம். தேவண்ட பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யணும்? சாட்சியா நிக்கணும். என்ன வார்த்தைக்கா எனக்கு தெரியாது தெரியாது அப்படி இப்படி என்று காரியத்தை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பே வர. இந்த காலத்துல நீங்க மௌனமா இருக்கிற காலம், வார்த்தைக்காக யுத்தம் பண்ற காலம். பட்டயம் இப்ப திறக்கப்பட்டு இதுல என்ன சொல்ற உரையில இருந்து அது என்ன செய்யப்பட்டுட்டு வெளியே வந்துட்டு நீங்க பட்டயத்தோடு ஒவ்வொருவரும் இருக்கிறீங்கண்டா உங்கள்கிட்ட வார்த்தை இருக்கும். ஆமே. எப்பயுமே உரையில இல்லை. இப்ப மனவாட்டிட்ட இப்ப உரையில இல்லை. நீங்க வெளியே வச்சா என்ன நடக்கும்? ஒருவன் வந்தா என்ன செய்யணும்? எதிரி வந்தா வெட்டிதான் ஆகணும். எதால? வார்த்தையினால். அப்ப வார்த்தை தெரியாம ஒரு வார்த்தைக்காக நிக்கிற மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணாம எல்லாமே தலையை கவுந்து அப்படியே இருந்தா நீ இந்த காலத்துல மௌனமா இருக்கிறீங்க. தேவன் வேலியில இருக்கிறவனும் பக்கத்துல இருக்கிறவனும் தூர இருக்கிறவனும் ரட்சிப்பை கொண்டு வருவார். ஆமே. அதுதான் வேத ஒழுங்கு. அதுதான் ஆணித்தரமாக அந்த உவமையிலும் கல்யாண விருந்திலும் அதை தான் காண்பிக்கிறது. அங்க இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றேன், நீங்க மௌனமா இருந்தா இந்த கல்லுகளை கொண்டு அடுத்த இடத்துல சொல்றேன் என்ன செய்ற? கர்த்தர் பேசுவான். அப்ப பாருங்க எல்லா வார்த்தையும் அதே தான் தீர்க்கதரிசி சொல்ற. அப்ப அதே போலதான் இன்றைக்கு நீங்க அந்த காரியத்துல நீங்க காணாம தேவன் வருவார். தேவன் அபிஷேகம் இல்லாம ஒரு மனிதன் இந்த காரியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நிக்கலாது அதை செய்யறான்டா நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் அதுக்கு என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணி அந்த அன்பு உங்களுக்குள்ளாக வரும். அதுக்கு உங்களுக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்படும். எது? பரிசுத்த. உங்களுக்குள்ள அன்பு இருந்தாதான் அன்பை காண்பிக்கலாம். ஆமே. அது இல்லாட்டி உங்களால காண்பிக்க. இப்ப பாருங்க அந்த நேசம் எப்படிப்பட்ட சில பேர் அந்த போமாடு கடமைக்கு அந்த விசாரிச்சா அல்லது இப்படி செஞ்சா அதுதான் அன்பு. அன்னைக்கு அப்படி இல்லை. அன்பு பாருங்க எதையுமே செய்யும், எதையும் தாங்கும், எதையுமே சகிக்கும், எதையுமே ஒரு தேவண்ட மனிதனுக்காக செய்யும். அதான் தீர்க்கதரிசி சொல்ற வேதம் சொல்லுது, பிறனுக்காக வாழ்வதே நித்திய. அதெல்லாம் இந்த இடத்துல பேசினா நீங்க நினைப்பீங்க இன்னொரு நோக்கத்துக்காக இவர் பேசுறேன். ஆனா அதனாலதான் நான் தடை பண்ணப்பட்டது. ஆனா அதெல்லாம் பேசினீங்கன்னா அதுதான்
ஊழியமே அதுதான். அந்த தேவண்ட ஜனத்துக்காக தேவண்ட காரியத்துக்காக வாழ்வதுதான் அது நித்திய ஜீவனா. அதான் திகசுர பிறனுக்காக வாழ்வதே நித்திய ஜீவன். ஏன்னா நாங்க அந்த ஆத்மாவை ரட்சிக்க தான் இந்த பூமியில நாங்க வந்திருக்கிறோம். அதை தான் நாங்க அந்த யாக்கோப்புக்கு கொண்டு, அதுக்கு நான் அந்த பொருளுக்கு வரல. நீங்க வாசிச்ச எலியாவும் நம்மை போல பாடுல கீழே பாத்தீங்கன்னா என்னையா தப்பி போன மார்க்கத்திலிருந்து போன ஒருவனை திருப்புகிறவன் வந்து திரளான பாவங்கள் அவன் மூடுகிறவனா, அது மாத்திரம் அந்த ஆத்மாவையும் ரட்சிக்கிறவனாயிரும். அப்ப அந்த ஆத்மாவுக்கு வந்து நாங்க ஜெபிக்குவோம். ஆமே, அது ஜெபிச்சு அதை நாங்க என்ன செய்யலாம், தப்பி போன மார்க்கத்தை விட்டு என்ன செய்யலாம், வழி விலகிட்டு அவனை கொண்டு வர்றது வந்து உங்களோட கடன். அதுக்கு வந்து ஜெபம் வந்து என்ன செய்யறது அவசியமா இருக்கு. அது எலியா போல நீங்களும் எலியாது. ஆமே, நீங்களும் அந்த அதுக்கான வேற மீனி சொல்ல அதுக்காக 5வது அப்படி சொல்ற உபதேசம் கொண்டு வந்தா. எலியாண்ட என்ன, எலியாவுக்குள்ளால என்ன இருந்த அந்த ஊழியம் அது இன்றைக்கு வந்து மணவாட்டிக்குள்ள வந்து. எலிசா வந்து யாருக்கு அடையாளம், எலியாட ஆவிதான் எலிசாக்குள்ள இந்த மணவாட்டிக்கு அதே போல இன்றைக்கு 4வது கட்டத்துல பிரணாம கூடாக தேவன் எலியாவி அந்த இது வந்து இப்ப யாருக்குள்ள வந்துட்டு அபிஷேகம் மணவாட்டிக்குள்ள வந்து. அதாலதான் நாங்க அவரை எதுக்கு முன்னிலை நிறுத்துறோம். ஆமே, அவருக்கு மேலான தேவன் இருக்கிறார், அவருக்கூடாக வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை இப்ப எங்க வந்துட்டு தேவன் மனுஷ சன் ஆஃப், அதாவது சன் ஆஃப், அதாவது அந்த தேவனுடைய காரியம் ஊழியம் வந்து என்ன செய்யப்படும், யார் மூலம் பினிஷிங் ஆகுது, யார் மூலம் வாசிக்கிற நீங்க செய்தி நீங்க வாசிச்சு சத்தமா சொன்னாதான், இல்லாட்டி நாம் மட்டும் பேசுற மாதிரி இருக்கும், வாசிக்காதவங்களுக்கு ஓகேயா இருக்கும். ஏன்னா இது உண்மை சாட்சி சொல்றான், அப்படித்தானே இருக்கு. பினிஷிங் வந்து யார் மூலம் முடியுது, மணவாட்டியின் மூலம். அப்ப பாருங்க, அதை நீங்க வாசிச்சிருப்பீங்க செய்தியில திக சொல்ற எத்தனையோ தரம் இந்த இடத்துல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், வாசிச்சு. அப்ப மணவாட்டியின் மூலம், அப்ப நான் ஒரு மணவாட்டி நீங்க ஒரு மணவாட்டி என்றா உங்க மூலம் தான் இருக்கு. அப்ப என்ன நடக்கணும், அந்த அன்பு என்ன செய்யப்படணும், வெளிப்படுத்த வேண்டியதா. ரைட், இப்ப நாங்க செய்திக்கு வர போறோம். ரைட், அப்ப பாருங்க இந்த உடன்படிக்கை எங்க வருது, என்ன நடக்குது, அங்க மடிஞ்சு போயிட்டான். நாங்க பார்த்த இப்ப என்ன செய்யறாங்க, அவங்க உடன்படிக்கை பண்ற அந்த உடன்படிக்கை திரும்ப ஒரு வாசிங்க. இப்படி யோனத்தான் தாவீது ஏதா வாசிக்கிறீங்க? 20ல 15 வாசிங்க. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போது நீர் என்றென்றும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். ஆமென். பாருங்க, தன் உயிரை சிநேகித்தது போல அவன் என்ன செய்யறானா, சிநேகிக்கிறான். அப்ப பாருங்க இப்ப என்ன நடந்துட்டு, உடன்படிக்கை ஏற்பட்டுட்டு சரியா. ஆனா என்ன நடந்துச்சு, இப்ப சவுல்ற குடும்பத்துல எல்லாரையும் என்ன நடந்துட்டு, பெலிஸ்தியர் வந்து வெட்டி போட்டுட்டான். அப்ப தாவீது வந்து இப்ப இந்த உடன்படிக்கையை நினைக்கிறான். நினைக்கக்குள்ள அவன் என்ன செய்யறான், அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் தப்பி இருக்கு, அவன் பேர் என்ன, சீபா. என்ன அந்த சீபாவா ஒருவன் இருக்கிறானோட அவனை அழைப்பிக்கிறான். அழைப்பிக்கக்குள்ள என்ன நடக்குது, வரக்குள்ள அவன் என்ன சொல்றான், சவுளுடைய குமாரனாகிய ஜோனத்தானுக்கு யார் இருக்கானா, ஒரு குமாரன், யார், மேபி போசேத். என்ன மேபி போசேத், அது பேர் டக்குன்னு வராது, சரின்னு நினைக்கிறேன், மேபி போசேத். ரைட், அப்ப அவன் இருக்கிறானோட உடனே என்ன நடக்குது, கொண்டு வாங்க. அப்ப அவன் யாராம், எப்படிப்பட்டவன், அந்த ஸ்டோரி தெரியும். முடமானவன். எத்தனை, 2 காலும் வந்து முடமான ஒரு மனிதன். எப்படி முடமானது, அவருடைய தாதி என்ன செய்யறான், பெலிஸ்தியர் வந்து எல்லாரையும் என்ன செய்யறாங்க, வெட்டி போறான். சவுல்ற குடும்பத்துல இல்லாத எல்லாரையும் வேற இருக்கிறான்ன்றக்குள்ள ஒரு குமாரன், யார குமாரன், யோனத்தானுடைய குமாரனை என்ன செய்யற, எடுத்துட்டு ஓடக்குள்ள வந்து என்ன நடக்குது, விழுந்தோன 2 காலம் எப்படி போயிட்டு முடமாயிட்டு. முடமாயினோன்னு அவன் என்ன செய்யறான், எங்க போயிருக்கிறான், செய்தி எடுத்தன எங்க போயிருக்கிறான், லோகர பார்த்தா, என்ன பேர் அது, அப்படி என்ற என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், மேய்ச்சல் இல்லாத இடம். வாக்குத்தத்த ஆராதனையில பிரசங்கிச்சேன், அங்க கொண்டு போய் வச்சு. அதாவது அந்த பேருக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா மேய்ச்சல் இல்லாத இடம்.
அதாவது தண்ணி இல்லாத இடம், எந்த செழிப்பும் இல்லாத இடத்துல யார் இருக்கிற, இந்த ராஜகுமாரனுடைய மகன் போய் அங்க ஒளிச்சு இருக்கிறான் தெரிஞ்சா என்ன நடக்கும், எல்லாமே அழிஞ்சு. அப்ப ஆனா அந்த சீபா என்ன செய்யறான், சொன்ன உடனே தாவீது என்ன செய்யறான், அழைச்சி வர சொல்றான். ரைட், வாசி 2 சாமுவேல் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி, 3ல இருந்து வாசி. அப்பொழுது ராஜா தேவ நிமித்தம் நாம் சவுலின் குடும்பத்தாருக்கு கைது செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு, சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடவான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் போதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகிலின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை தோபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகிலின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். ஆமென். பாருங்க, அவன் கண்டோனே அவன் என்ன செய்யறான், மேபி போசேத்தேன்னு கூப்பிடக்குள்ள அவன் என்ன செய்யறான், இதோ அடியேன். அப்ப பாருங்க, அது என்ன அர்த்தம், இதோ உம்முடைய வேலைக்காரன், உமக்கு எல்லா காரியத்திலும் நான் கீழ்ப்படிவேன் என்ற அர்த்தம். பாருங்க, அப்ப அவன் என்ன செய்யறான், அந்த காரியத்திலே அவன் விழுந்தவுடன் அவன் என்ன செய்யறான், விழுந்து காரியத்தை அவன் என்ன செய்யறான், வணங்குறான். அப்ப வணங்குறோன்னு அவன் என்ன செய்யறான், அது அர்த்தம் இல்லை உங்களுக்கு. அதுல இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஏண்டா தேவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாண்டோடனே அந்த கோட்பாடின் நிறைய இருக்கு. வணக்கத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிறதுக்கும் காலில் விழுகிறதுக்கும் மரியாதைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதுல அடுத்தது அதை எழுத்துன அவனை கண்டோன் நாளைக்கு 1 சாமுவேல்ல போல தாவீது யோனத்தான் கண்டோனே என்ன செய்யறாங்க, ரைட், அதை வாசிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41 வாசி. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதார். ஆமா, யாருண்டா, யோனத்தான். பாருங்க என்ன செஞ்சிட்டானா, 3 தரம் என்ன செஞ்சிட்டான், விழுந்து என்ன செஞ்சானா, வணங்கினான். அதுக்காக அந்த அர்த்தம் இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதை காண்பிச்சு போறேன்டா, அது ஒரு ஆழத்துக்குள்ளாக நீங்க ஒரு கண்ணீர் வந்தோன்னா டக்குன்னு நம்ம என்ன செய்வோம், என்ன விழுவோம், விழுந்து நாங்க என்ன செய்வோம், காலை பிடிச்சி நம்ம என்ன செய்வோம், அழுவோம். அதுக்காக அது ஒரு செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஒரு காரியம் அல்ல. அதாவது பெற்றோர்கிட்ட சில பிள்ளைகள் சில மார்க்கங்கள்ல செய்வாங்க, அது ஒரு பாராட்டத்தக்க ஒன்று. அது ஆசை. அதை கிறிஸ்தவங்க வித்தியாசமா பார்த்து அதுக்கு ஒரு போதனையை கொடுப்பாங்க. அது வெளிப்பாடோடு எதுவும் செய்யற வேளையில அதுதான் ஆசீர்வாதமான ஒன்றாயிருக்கு. இப்ப அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், இந்த கிறிஸ்தவத்தின் மத்தியில அதிகமா வேதத்தை அறிஞ்சு என்ன நடந்துட்டேன்னா, அந்த என்ன எளிமையான அடிப்படைகளே தெரியாம போயிட்டு நன்மையான நல்ல அதனால பிள்ளைகளுக்கு எந்த நன்மையான காரியங்களும் அது தெரியாம போயிட்டு, ஒரு கீழ்ப்படி தெரியும், ஒரு ஆளை கண்டா எழும்புறது தெரியாது, ஏன்னா காலுக்கு மேல காலை போட்டு இருக்கிற அதெல்லாம் ஒரு மனிதன் வந்தா எங்களிலும் மேலானவராக எண்ணுங்கண்டு வேதம் சொல்லுது. என்ன செய்யணும், எழும்புவோம். வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது வர யாரு, சாமுவேல் எழும்புறான். அவன் பெரிய தீக்கச்சி, தாவீது ராஜாவும் இல்ல, ஏன்னா கட்சியோட வாரான், ஏன்னா ஆடு மேய்க்கிற ஒரு மேனியோட வார. இவன் டக்குன்னு அவனை கண்டவன என்ன செய்யறான், எழும்புறான். அப்ப பாருங்க, இதெல்லாம் சும்மா எழும்பேல. பாருங்க, அது எழுந்திருந்தான் எல்லாம் வேதத்துல பாருங்க வடிவா போட்டிருப்பான், அடமொழி இதெல்லாம் போட்டு அதை பார்ப்போம். அது பரிசுத்தாவியினால வேதத்தை வாசிக்கக்குள்ளதான் ஒருவர். அது உங்களை அறியாமலே மற்றவங்களை கண்டோடனே வாங்கண்டு என்ன செய்யணும், அது வரணும். ஒரு ஆளுக்கு வந்தோடனே நீங்க பெரிய இருந்தாலும் அதை என்ன செய்யணும், கதிரையை கொடுங்கன்னு, அது ஒரு எக்ஸ்பர்ட். இல்ல நீங்க இருங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இயல்பா வரணும். நற்கிரியில
குணாதிசயம் இயல்புல அதெல்லாம் யாரும் படிப்பிக்கிற பாடம் அல்ல. அது வந்து சின்னத்தில இருந்து அது ஊட்டி வளர்க்கப்படணும். அது இயல்பிலே அது வரும். அதுதான் அது தேவனுடைய, ஏன்னா அவர் உலக தோட்டத்துக்கு முன்பே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யா இருக்கு. நீங்க செஞ்சா அதை யார் செய்யற? தேவன். அப்படி ஒரு சிந்தையை அவர் வச்சிட்டு, புரியுதாங்க? அதாலதான் நீங்க என்ன செய்யறீங்க? அதை செய்யறீங்க. ரைட். இப்ப எங்க பொருளுக்கு வருவோம். ரைட். அப்ப பாருங்க, அவன் வாரான். வந்தவன் அவன் என்ன செய்யறான்? முகங்குப்புற விழுந்து வணங்கி என்ன செய்யறான்? விழுகிறான். அப்ப ஏன் அவங்களுக்கு எடுக்கிறான்டா? எல்லா அடிப்படையும் வந்து உங்களுக்கு அதுக்காக நான் இதை அனுமதிக்கிறேன் கோட்பாடோ இது புலண்டு கோட்பாடோ நான் பேச வரல. இது எல்லாமே பரிசுத்தாவியினால செய்யப்படும். அந்த காண்கிற கண்களும் கேட்கிற செவிகளும் வந்து வித்தியாசம் உள்ளது. ஏன்னா ஒவ்வொன்றும் வெளிப்பாடு ரெவலேஷனோட செய்யப்படும் போது அது எதுவா இருந்தாலும் ஆசீர்வதிக்க மரியாதைக்கு செய்யப்படுற எல்லாமே கணத்துக்குரியதா இருக்கு. ஆமே. அது வந்து எல்லாமே வெளிப்பாடுக்குரிய ஒன்றாயிருக்கு. அதை நாங்க எப்படி ஆராதிக்கிறோம், அதை எப்படி ஒரு விக்கிரமா வைக்கிறோமோ அங்கதான் தவறு ஏற்படும். மட்டும்படி அது இயல்பா ஒரு மனிதனுக்குள்ள வரக்குள்ள அழுகையை கட்டுப்படுத்தல், அன்பை கட்டுப்படுத்த, இதெல்லாம் வந்து எந்த சந்தர்ப்பம் எது எது என்று எல்லாமே யாருமே பார்க்க மாட்டான். அது வந்து அவனுக்குள்ளால வர்ற ஒன்றா இருக்கிற. ரைட். அப்ப பாருங்க. ரைட். 9 அதுல எது வாசிங்க அடுத்து. இல்ல 9 2 சாமுவேல் 9 பாரு. நாங்க முடிக்க போறோம். டைம் போயிட்டு நம்ம பொருளுக்கு வரல. 9ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. தாவீது 7ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். ஆமே. பாருங்க எப்படி திரும்ப அளிக்கப்படுது பாருங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆமே. பாருங்க சவுலின் குடும்பம் எல்லாமே என்ன நடக்குது? வேற அறுக்கப்படுது. ஆனா அந்த திரும்ப மீட்பின் ஊழியம் பாருங்க, திரும்ப அளிக்கப்படுதல் ஊழியமானது எப்படி ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வருது. ஆமே. புரியுதா உங்களுக்கு செய்யுது? அப்ப பாருங்க, அதான் மீட்பின் ஊழியம். இழந்து போனது எங்கட ஆதாம் ஏவாள் விட்ட தவறு நிமித்தம் இழந்து போனது மீண்டும் என்ன வருது? மீட்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அவர் என்ன செய்ய வரும்போது மரணத்தை ஜெயம் கொள்ளும் போது மீண்டும் அழிக்கப்படுது. அதே நேரத்துல நம்முடைய மகத்தான அதே ராஜா தாவீதின் குமாரனாக இந்த பூமியில அரசால வரும்போது இழந்தது எல்லாமே மீண்டும் எங்கட கொண்டோலுக்கு வரும். ஆமே. நாங்க எல்லாமே ஆளுவோம். எங்களுக்கு எல்லாமே என்ன செய்யப்படும்? கீழ்ப்படி. ஆமே. அந்த கட்டு. அப்ப பாருங்க, ரெண்டும் காலும் முடமான பாருங்க, ஒன்றுமே இல்லை. அவன் எங்க இருக்கிறான்? அந்த இடத்துல அது பேர் வருது இல்லை. அப்ப அது என்ன இடம்? மேய்ச்சல் இல்லாத இடம், செழிப்பு இல்லாத இடம், ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து தேவன் அவன் தாவீது என்ன செய்யறான்? அவனை வரவழைக்கு இப்ப யாரா மாறுறான்? ராஜகுமாரனா மாறி அவன் சொல்ல, என் பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிப்போம். ஆமே. பாருங்க, ஒரு நாள்ல நாங்க ராஜாவோடு நாங்க நித்தம் அவரோடு கூட அப்பம் புசிப்போம். ஆமே. எப்பயுமே இருப்போம், எப்பயுமே அவரோடு கூட நாங்க இருப்போம். அடுத்த வாசிங்க. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ஆமே. பாருங்க, இத தாவீதும் பாடுறானுங்க தேவனை நோக்கி. என்ன அவன் சொல்றான்? நான் நினைக்கிறதுக்கு நீ மனுஷனை நினைக்கிற, அவனை எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இப்ப இவன் சொல்றான் பாருங்க, நான் வந்து ஒரு செத்த நாய் போல, ஏன்னா உயிருள்ள நாயும் இல்ல, செத்த நாயை போல இருக்கிற என்ன வந்து நீர் வந்து நினைக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். பாருங்க, எங்கேயோ இருந்த என்ன, இதுக்கு என்ன காரணம்? அன்பு. ஆமே. அந்த நேசம். ஆமே. அந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளால அவன் ராஜாவா இல்லாம, அதான் சுயநலம். இப்ப பாருங்க, சில பேர் வந்து ஒரு ஸ்தானத்தை வந்தோன்னே அவங்களோட அணுகி போயிட்டு என்ன செய்வாங்க? ஏதாவது நன்மை கிடைக்க என்ன செய்வாங்க? அணுகுவாங்க. இவன் அப்படியே இருந்துச்சு. இவன் தான் அப்ப பலமுள்ளவனா இருக்கான், யோனத்தான். புரியுதா? இவன்ட வந்து ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் படை வீரோட சுத்தி காட்டுக்குள்ள ஒளிஞ்சு திரியிறான். ஆனா பாருங்க, ஒருவேளை அது நிச்சு. ஆனா இவன் விசுவாசத்துல அதை பார்க்கிறான். ஆமே. தேவன் அவன் அபிஷேகப்பட்டு ஒரு நாள் ராஜாவா வருவான். தேவன் வந்து பாரு, அவன் அதுல வேர்டு என்ன சொல்றான்? அந்த வசனத்தை கர்த்தர் கர்த்தர் சவுலின் குடும்பத்தாரோட சத்துருக்கள் எல்லாம் வேரோட தாவீது என்று சொல்லல, அது எல்லாமே வேரோட அழிக்கும் போது நீர் எந்த குடும்பத்தை நினைக்கணும்.
புரியுதா? அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப அதுக்கு என்ன, அவன் பலத்துல இல்லாத நேரமே உடன்படி. அப்ப அது சுயநலம். ஆமே, அது சுயநலம். இப்ப நாங்க தேவண்ட வியாதி வந்தா ஜெபிப்போம், கஷ்டம் வந்தா, பிரச்சனை வந்தா என்ன, அல்லது சாக போறோம், கொரோனா வந்தா என்ன, ஏதாவது அந்த நேரத்துலதான் நாங்க ஒரு பக்திமானா மாறிடுவோம். ஏன்னா அந்த நேரத்துல பக்தி பரவசம் மணி அடிக்கிற மாதிரி எங்கிட்டதெல்லாம் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஊழியக்காரன் நினைப்பாங்க, தேடுவாங்க, எல்லாம் எல்லாமே வரும். அப்ப அது சுயநலம். தேவனுக்கு அது தெரியும் இறுதி. இது சுயநலமிலே. அப்ப ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத நேரத்துல உடன்படிக்கை பண்ண பாருங்க. தாவீது அதை நினைச்சு இவன் சொல்றான், நான் செத்த நாயை போல இருக்கிறான். அவன் சொல்றேன், இல்ல நீ என் பந்தியில நித்தமும் அப்பம் பூசிப்பா. அவனுக்கு இழந்த தாவீது குடும்பத்தை எது இழந்ததோ அவ்வளவும் கொடுக்குறான். ஆமே, அவ்வளவும் கொடுத்து அவனை என்ன செய்யறான், உயர்த்தி நீ என்ற சமூகத்துலதான் நீ சாப்பிடு. இப்ப நாங்கண்டா என்ன கால் முடவன சீப்பாப்பா அப்படியே அவன் பார்க்க. அவன் சொல்றான், நீ குமாரன், நீ என்ன செய் பாருங்க. ஏனண்டா அந்த அன்பு பாருங்க. அப்படி அவங்க பொம்பளையில போல அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஆண் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் நேசிச்சாங்க. ஆமே, அந்த உடன்படிக்கை 2 பேரும் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை பாருங்க என்ன நடக்குது, அந்த மீட்பின் காரியத்தை கொண்டு வருது. ஆமே, அதே தேவன் இன்றைக்கும் அதனாலதான் நீங்க தேவண்ட ஜனங்களை நேசிங்க. அவங்களும் ஒரு நாள் அரசாள போறாங்க. ஆமே, அந்த தேவண்ட வார்த்தையை பேசுறவங்க, வார்த்தைக்காக நிக்கிறவங்க, வார்த்தைக்காக வளர்றவங்களை நேசிங்க, விசாரிங்க. அது அன்பை பார்க்கிறாங்க. இன்னைக்கு நாங்க உலகத்துக்கு ஓடுறோம், உலக ஆக்களோட போன கதைக்கிறோம், போறோம் வாரம் எல்லாமே செய்யும். அப்ப பாருங்க, இன்றைக்கு அது இல்லாம போயிட்டு, அது ஊழியக்காரனுக்கு இருக்கணும், அவட மனைவிக்கு இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், அதே போல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கும். இன்னைக்கு ஜனங்கள் ஒரு ஊழியக்காரனுக்காக மாத்திரம் வரக்கூடாது, எல்லாருக்காகவும் வரணும். ஆமே, அது எல்லா இயல்பும் இருக்கணும், அந்த நேசம் இருக்கும். அப்பதான் எல்லாரும் அதை பாருங்க. அப்ப சுயநலம். அன்றைக்கு சில பேரோட நல்லா பழகுறாங்க, சில பேரோட நல்லா இதெல்லாம் ஜனம் பார்க்கு. அப்ப பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஏன் பொதுவா வேதம் என்ன சொல்லு, எல்லாரையும் என்ன செய்யுங்க, பாகுபாடு. அப்ப ஸ்தானங்கள்ல இருக்கிற எல்லாரும் நாங்க என்ன செய்யணும், எல்லாரோடையும் ஆனா நேசம் பாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. நான் சொல்ற போயின் விலங்கு தானே. இப்ப இயேசு கிறிஸ்து கொமனா நேசிச்சாலும் நேசம் இல்லை. ஆனா கொமனா எல்லாரையும் அவர் என்ன செஞ்சார், விசாரிச்சு நேசிச்சு. அப்ப அதே போல எல்லாரையும் எல்லாரும் என்ன செய்யப்படணும், விசாரிக்க. அப்ப அது தானா வந்தது இல்லை, உங்களுக்குள்ள ஒன்று வந்துட்டு. எது, அந்த அன்பு தலைக்கல் வந்துட்டா அடுத்தது என்ன வரும், அந்த பிறப்பித்தவரிடத்திலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தலைக்கல் போகும். ஆமே, அது ஜாயிண்ட் ஆகி என்ன செய்யுங்க, விசாரிக்கும். இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேரை கதைப்பீங்க, கொஞ்சம் பேரை கண்டு சிரிப்பீங்க, அது கொஞ்சம் பேரை கொண்டுட்டு போவீங்க. அப்படித்தானே போறீங்க, அப்படித்தான் போறீங்க. நான் எல்லாரையும் அது உங்களை பாக்குறதா என்ற வேலை. ஆமே, வேதம் சொல்லுது, ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து அதன் மேல் நோக்கமாயிரு. அப்படிதான் இருக்கு. ஆடுகளின் நிலையை நன்றா அப்படிதான் இருக்கிறீங்க. சில பேரை கண்டா எல்லா பல்லும் ஏன்னா 32 எல்லாம் தெரியுது. சில பேரை கண்டா அப்படி இப்படியா உண்டு, சில பேரை கண்டா அப்படி இருக்கு, மூடியே இருக்கு. ஏன்னா நீங்க சிரிச்சாலும் என்ன சிந்திக்கணும். ஏன்னா அது ஒரு தேவை, ஆனா அது இல்லை, அதுதான் ஆதங்கப்படுற. ஆமே, அதனால எல்லாரும் தேவனுக்கு பிள்ளைகள் போல எனக்கு எல்லாரும் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதுதான் அன்பு. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஆலயத்துல உங்க யாவரும் நிச்சயித்து கொள்ளும். ஆமே, நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன். அந்த வேதத்திக சொல்ற இது மெச்சிங் ஆகும். ஆமே, இது உங்களோட வார்த்தையோட என்ன செய்யப்படணும், ஒப்பிட்டு பார்க்கும். ஆமே, ஒப்பிட்டு பார்த்து அது உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், அது வரணும். அப்ப அப்படி வரணும். அப்பதான் நீங்க சமனா இருப்பி. உங்களுக்குள்ள பாகுபாடு ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, என்ன சொல்ற, பவுல் சொல்ற, உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டு கேள்விப்படுகிறேன்னா அறிந்திருக்கிறேன். எந்த இதுல, சோரா கொருந்தியர்ல போல வாசிச்சு முடிப்போமா. எங்க காணி,
இது 18 வாசி. ஒன்று கொரிந்தியர் 11:18. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். ஆமென். என்னையா சபையில வரக்குள்ள என்னையா உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டு கேள்விப்படுகிறேன். அடுத்த போயிட்டேன்னு சொல்றேன். என்ன அதுல சிலவற்றையும் நம்புகிறேன். அப்ப கேள்விப்படுகிறேன், நானும் நம்புகிறேன். ஆமென். சிலவற்றை நம்புகிறேன். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால இந்த செய்தி ஒரு ஆழமானது. பல கோணத்துல நாங்க பிரசங்கிக்கலாம். பாருங்க, அபிஷேகப்பட்ட மனிதனுக்காக இப்படி தகப்பனோடு இருந்து அது துரோகம் அல்ல, அது இப்படி ஒரு காரியம். அதே போல அபிஷேகிக்கப்பட்ட காரியங்களை நாங்க இனம் காணணும். அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? உதவி செய்யணும், அதை பாதுகாக்கணும். தேவன் ஒரு காரியத்துக்காக நம்ம காத்திருக்கணும். ஏன்னா நாம யாரையும் நியாயம் தீர்க்காம தேவனுடைய வார்த்தை அவங்க பேச மட்டும் நாங்க அவங்களோட அது இல்லாம போகக்குள்ள நாங்க அறியாமலே என்ன செய்யலாம்? விலகிக்கொள்ள. ஆனா வார்த்தை இருக்கும்போது அந்த நாங்க என்ன செய்யணும்? பின்பக்கத்தை பார்க்காம வருகிற முன்பக்கம் வாயினால வர. அதனால அன்றைக்கு பிள்ளையாம எதை பார்த்தானா? பின்ன பார்த்தான். பின்னுக்கு என்ன அர்த்தம்டா, உங்களோட அங்க பெக்க இல்லை, அதாவது அவங்களோட பலவீனங்கள் அவங்க பார்த்தான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப வேதம் சொல்லுது, நாங்களோட முன்பகுதி, அதாவது முன்பகுதி என்ற போக்குல நாங்க பேசுற காரியங்கள் அவங்களுடைய நன்மையானதை, யாரை விசுவாசிக்கிறாங்க, யாரை நோக்குறாங்க என்பதை நாங்க பார்க்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நாங்க யாவரும் எழுந்திருந்து கண்களை மூடுவோம். நன்றி கர்த்தாவே, மத சோதரம் ஆண்டவரே, தகப்பனே கொடான கொடி சோதரம், சர்வல்லவரே மது சோதரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, மது சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே, நீர் ஒரு அழகான ஆண்டவரே வேத வார்த்தை கூடாக அந்த உடன்படிக்கை என்ற ஆண்டவரே தலையங்கத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஆழமான ஒரு காரியத்தை தியானிக்க நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய வார்த்தையை எங்களோடு பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. அது அடியானையும் ஆண்டவரே அது ஜனங்களையும் வெட்டுகிறதா இருக்கிறது. அதனாலே இந்த வார்த்தைகளோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து கர்த்தாவே, உம்மை நேசிக்கிற உம்முடைய ஜனங்களோடு நாங்கள் ஒத்து போய் அவர்களுக்காக நாங்கள் நிற்கிறோமா என்பதை இந்த வேளையிலே நீர் எங்களோடு பேசினீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையானது சுயநலம் இல்லாமல் ஆண்டவரே அது ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது நிமித்தம் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் அங்கே வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அங்கே வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே, கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று. ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு யோனத்தான் கர்த்தரை நம்பினான். அதனாலே அவனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும் என்று. அதை தான் அங்கே நீதிமொழியிலே சாலமோன் எழுதுகிறான், கர்த்தரை நம்புறவள் திடன் நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று. ஆமென். அதனாலே தகப்பன் தாய் கர்த்தருக்காக நின்று ஒரு உண்மைக்காக நிற்கும் போது பிள்ளைகள் எப்படிப்பட்ட முடவர்களாயிருந்தாலும் ஆண்டவரை கூன் விழுந்திருந்தாலும் அவர்களை அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த வேளையிலே நீர் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு செவிகளையும் ஆசீர்வதியும். இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.
கததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.